ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். 4:30 டு 11:15 வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 4:30க்கு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டினை ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்த ஒரு திங்ஸ் வந்து வந்திருந்தது. நான் 3 ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் இது என்னன்னு தெரியல. இது வந்து ஸ்டடி டேபிள் தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஜோ வந்து கேட்டிருந்தா, "எனக்கு ஸ்டடி டேபிள் வேணும்மா வச்சு படிக்கிறதுக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. அவளுக்காக தான் இந்த ஸ்டடி டேபிள நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆ அது வந்து நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கீழ வந்து ஸ்டாண்டு தான் வந்து கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளா கொஞ்சம் லைட்டா பேலன்ஸா இல்லாத மாரி அப்படி இருந்தது. மத்தபடி வந்து இங்க மேலலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வரும்போதே ஒரு மாரி டஸ்ட்டா வந்திருந்தது. ஆ சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு படிக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் 5:00 பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் துணிலாம் இருந்தது. துணி துவைக்கிறத விட அத மடிச்சு வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சரி அத மடிச்சுக்கிட்டே டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பால ஊத்தி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு வந்து பிரெட் இருந்தது. அந்த பிரெட்டுக்கு ஜாம் வச்சு சாப்பிட சொல்லி குடுத்தாச்சு. அப்படியே டீ வந்து குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீயும் வந்து ரெடி பண்ணிட்டேன். பிஸ்கெட் இருக்கு. பக்கத்திலேயே வந்து ஊறுகாய் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வந்து என்னன்னா, இந்த 2 பிஸ்கெட்டுக்கு நடுவுல கொஞ்சம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரு நாள் எனக்கு குடுத்தாங்க. நல்லா இருந்தது. அ அதனால அவங்க வந்து இதையே தான் ஃபாலோ பண்றாங்க. டெய்லியும் இந்த மாரி வச்சு சாப்பிடுவாங்க. ஆனா இது நல்லது இல்ல தான் உடம்புக்கு. எப்பயாச்சும் வந்து இத சாப்பிட்டுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஏசிய போட்டுருவாங்க. ஏசி போட்டுட்டு இதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இதான் ரொட்டீன் நடக்கும். அப்புறம் ஒரு 6:00 ஆன உடனே நான் வந்து எல்லாரும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எல்லாம் உட்காந்து ஹோம் ஒர்க் எழுதுறது, கிளாஸ் ஒர்க் எழுதுறது, அப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது, இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நானும் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா, நானும் வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். படிக்கும்போது கூடவே உட்காந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதனால வந்து அவங்களும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ சுத்தி வந்து அதையும் இதையும் போட்டு இந்த மாரி தான் போட்டு வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு 7:00 ஆனோனே என் ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பானிபூரிய வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இதில வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படி குடுக்காம பட்டாணி மாரி குடுத்துருந்தாங்க. நல்ல வேளை அவர் வந்து மஷ்ரூம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால வந்து இதுக்குள்ளேயே மஷ்ரூம வந்து ஸ்டஃப் பண்ணி டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு 8:45 பிஎம்க்கு வந்து நான் வந்து தோசை சுடலான்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து என்ன கலரா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது கருப்பு கவுனி அரிசி மாவு. அ நார்மலா நம்ம செய்ற தோசை மாவு, இட்லி மாவுல இந்த கருப்பு கவுனி அரிசியும் நம்ம கலந்து அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா, சூப்பரா வருது ஃப்ரெண்ட்ஸ் தோசை. ம் சா நார்மலா சுடுற தோசைய விட இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வருது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. அதனால அப்பப்போ வந்து இந்த மாரியே நீங்க சேர்த்துக்கோங்க. அது கருப்பா இருக்கனால யாரும் பசங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம ஒளிச்சு இந்த மாரி தோசை, இட்லிலலாம் வச்சு குடுத்தா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால கண்டிப்பா சாப்ட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10:30 இருக்கும். நான் வந்து நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பெல்லாம் வந்து ரெடியா அளந்து இதில வச்சுட்டேன். சிறுபருப்பு, துவரம் பருப்பு 2த்தையும் கலந்து தான் நாளைக்கு செய்ய போறேன். அதுக்கப்புறம் வந்து அரிசியும் எடுத்து அளந்து வச்சுட்டேன். அப்புறம் நாளைக்கு சாம்பார் செய்யறதுக்கு தேவையான முருங்கக்காய், கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி நான் வச்சுட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்க மட்டும் நம்ம கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோம்னா வந்து கருப்பாயிடும். அப்போ செய்யும்போது கட் பண்ணாக்கா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வந்து சைட் டிஷ்க்கு வந்து கேரட்டும், பீன்ஸும் போட்டு பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நல்லா பொடி பொடியா அரிஞ்சு ரெடியா வச்சுட்டேன். நீங்க அப்படியே உடனே வைக்காம, கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு, பேப்பர்ல போட்டு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா, அ ஒண்ணுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி நம்ம நைட்லயே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். பூண்டு கூட நீங்க உரிச்சு வச்சுக்கலாம். இஞ்சி சீவி வச்சுக்கலாம். இந்த மாரி வேலைய முடிச்சுட்டீங்கன்னா, காலையில ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. எல்லாரும் படுத்துட்டாங்க. நானும் போய் படுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட் ஆஃப் பண்ணிட்டு நாங்க தூங்க போறோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.